இன்றைக்கி தான் க்ளீனிங் வேலை எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஓரளவு ரூம் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. நான் வேக்யூம் மட்டும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது. அதனால் ரோபோவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயாச்சு லஞ்ச் எல்லாம் குக் பண்ணுறதுக்காக. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரீடமாக இருந்தீங்களா, அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீடமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரீடம்னா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தது மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஏன்னா அம்மா வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு எனக்கு இவர் கூட இருக்கும்போது. ஏன்னா இவர்கிட்ட ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னா கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஓ இஷ்டம் தான், எதுனாலும் பண்ணிக்கோ, நீ டிசைட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாருமே மேரேஜ் அப்படின்னா ஸ்டேஜில் உட்காந்து அழுவாங்க. நான் உட்காந்து அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அடடா சூப்பராக நம்ம ஃப்ரீடம்லாம் கிடைக்க போகுது, நம்ம இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி. ஒரு டைம் வந்து இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் பூண்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பூண்டு வச்சு தான் குழம்பு பண்ணேன். அப்புறம் வந்து எக்கை சும்மா மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.